பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்கலாம். நான் யூரோப் வந்து 2.5 வருஷம் ஆச்சு. நான் ஏன் யூரோப் வந்தது ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு 3 காரணம் இருக்குது. நான் ஏன் இன்னும் இங்கே இருக்கேன் அப்படின்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல் காரணம் டாக்குமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ், விசா அப்ளிகேஷன்ஸ், பர்மிட்டு அப்ளிகேஷன், பர்மிட் ரினியூவல், எவ்ரி இயர் இது ஒரு கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற டைமு, ப்ராசஸிங் டைம் வந்து கிட்டத்தட்ட 2 to 3 months ஆகும். ஜெர்மனியில் வந்து 2 months ஆகும். லாட்வியாவில் எனக்கு 1 month 1.5 month பக்கம் ஆச்சு. ஆனால் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து ரிட்டன் இந்தியா போகணும். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு ஸோ டாக்குமெண்ட் பர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். டாக்குமெண்ட் வந்து ஒவ்வொன்றும் பர்ஃபெக்டாக இருக்கா, நேம்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. என்ன கடுப்புனா செகண்ட் ரீசன் அக்காமடேஷன். என்ன கடுப்புனா இந்த அக்காமடேஷனோட ரெண்டல் கான்ட்ராக்ட் இருந்தால் தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் விசா அப்ளிகேஷன்ஸ்க்கோ இல்லை இந்த பர்மிட் எக்ஸ்டென்ஷனுக்கோ நம்ம வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். அந்த ரெண்டல் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு ஹவுசிங் ஷார்ட்டேஜ் இருக்கனால நம்ம வந்து எக்ஸ்பென்ஸு எல்லாம் மீட் பண்ணுறது கூட ஓகே. ஆனால் அப்பார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு கரெக்டான அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ரெண்டல் கான்ட்ராக்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி டெபாசிட் கொடுக்கணும். ஸோ இந்த விசா அப்ளிகேஷனோ இல்லை பெர்மிட் எக்ஸ்டென்ஷனோ இல்லை ரினியூவலோ எல்லாத்துக்கும் ரெண்டல் கான்ட்ராக்ட்டுங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து டீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ டாக்குமெண்ட் பர்ஸ்பெக்டிவில் ரொம்ப கடுப்பாக இருக்கும். நம்ம வந்து அக்காமடேஷனில் நல்ல அப்பார்ட்மெண்ட் பிடிச்சி போனாலும் அதில் இன்னொரு பிரச்சனை நான் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டது என்னென்னா பெட் பக்ஸ். நல்ல ஒரு வீடு பார்த்து போயிட்டு ஒரு செட்டப்லாம் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு 2-3 months கிட்டத்தட்ட 1 year கான்ட்ராக்ட் போட்டாச்சு, ரெண்டல் கான்ட்ராக்ட்டு. ஆனால் செகண்ட், தேர்ட் மந்த்லேயே வந்து பெட் பக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் மந்த்தில் பெட் பக்ஸ் அப்படியே வர மாதிரி 1-2 வர மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பெட் பக்ஸ் என்னவா மூட்டைப்பூச்சி. ஸோ அது வந்து ஒரு 1.5 month வீட்டையவே தலைகீழாக மாற்றிருச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அக்காமடேஷன் 2வது பிரச்சனை. இந்த 2.5 வருஷத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேஸ் மாற்றிருப்பேன். 4 பிளேஸும் ஒவ்வொரு பக்கம் நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கணும். எங்கள் அப்பார்ட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, நான் இதை கரெக்டாக நான் வந்து நம்ம ரெண்டல் கான்ட்ராக்ட்லேருந்து டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, பர்ஃபெக்டாக மெயின்டெனன்ஸ் இருக்குமா, நமக்கு அங்கே உட்காந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குமா, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குண்ணே. இதெல்லாம் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஏன்டா இங்கே வந்தேன்ற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற அளவுக்கு நடந்திருக்கு. ஸோ அது ஒன்று. 3வது யூனிவர்சிட்டி அண்ட் பார்ட் டைம் ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணுறது. யூனிவர்சிட்டி ஒர்க் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வீக்லி 3-4 days ஆகிடும். நம்ம அசைன்மெண்ட்டு, கிளாஸ் ஒர்க்ஸு எல்லாம் சேர்ந்து இது கூட நம்ம 2-3 days பார்ட் டைம் ஒர்க்கும் மேனேஜ் பண்ணோம். ஸோ இது ஒரு 2 years யூனிவர்சிட்டி ஒர்க்கும் பார்ட் டைம் ஒர்க்கும் டீல் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்டா வந்தன்ற அளவுக்கு அது ஆகிடும். ஏன்னா யூனிவர்சிட்டி ஒர்க் முடிக்கணும், அப்படியே நம்ம பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு வருவோம். ஆனால் ரிலாக்ஸாக வீட்டில் படுத்து தூங்க முடியாது. ஏன்னா அங்கே பெட் பக்ஸ் இருக்குது. லாட்வியாவில் 2 வருஷம் இருந்தேன். ஜெர்மனி வந்து 7 மாதம் ஆச்சு. இப்போ இந்த 2.5 வருஷத்தில் நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாலும் ரிகார்டிங் இந்த அப்பார்ட்மெண்ட்டு, டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப், யூனிவர்சிட்டி டாஸ்க் மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி எனக்கு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை தாண்டி ஏன் இங்கே இருந்தேன் அப்படின்றதுக்கு 2 காரணம் இருக்குது. முதல் காரணம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. நம்ம வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம லைஃப் அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிடிச்ச மாதிரி வெளியே போகலாம், லேர்ன் பண்ணிக்கலாம், புதுசாக வேணுங்கிறது என்னென்ன கற்றுக்கணும்னு தோணுதோ அதை கற்றுக்கலாம். பெய்டு வெக்கேஷன் லீவ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பெர்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ரீசெண்டாக ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலி இல்லை லைஃப் அழகாக அதை சுற்றி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது முதல் காரணம். 2வது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு. நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்போது, இல்லை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது
ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஒரு கிளாரிட்டி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நம்மளால் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி நமக்கே வந்து ஒரு 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 ப்ரௌடாக ஃபீல் ஆகும். அப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு இன்னும் ஃப்யூரியஸாக இறங்குவோம். ஸோ இந்த மாதிரி பர்சனலாக வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. ஸோ அதனால் இதான் 2 காரணம். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இப்போ இதனால தான் நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம். இன்னும் ஹார்ட் திங்ஸ் அபவுட் ஹார்ட் திங்ஸில் வந்து பென் ஹாரோவிட்ஸ் சொல்லியிருப்பாரு. என்னென்னா பீயிங் கரேஜியஸ்க்கும் பீயிங் கவர்டுக்கும் நூலளவு தான் வித்தியாசம். 2 பேரும் டிஃபிகல்ட் டைம்ஸில் ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் த ஒன் ஹூ டேக் a bold right decision who become bit more courageous. என்னதான் இருந்தாலும் போர் அடித்தா கொடிவேரிடம், கடுப்பாக இருந்தால் பவானி சாரிடம், டைம் பாஸ்க்கு கடம்பூர், மன நிம்மதிக்கு பனையம்மன் கோவில்னு பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்கலாம்.